நல்ல மழைக்கால மாலை வேளை சூடா மரவள்ளிக்கிழங்கு புட்டு மணக்க மணக்க கருப்பட்டி காப்பியோட ரெடியாக இருக்குது. இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கு வாங்கி அதை தோலை எடுத்துட்டு நல்லா சுத்தப்படுத்தணும். தோலை எடுக்கிறது நல்லா கத்தியை வச்சு மேலே ஒரு கோடு போட்டுட்டு நம்ம கத்தியை வச்சு இலக்குனா அழகாக வந்துடும். பார்த்திங்களா, கத்தி வச்சு ஒரு கோடு மேலேருந்து கீழே வர போட்டுட்டு இலக்குனாலே வந்துடும். அதை நல்லா சுத்தப்படுத்தி நான் வச்சாச்சு. இதை இனி என்ன செய்யணும்னா இந்த கிரேட்டரில் போட்டு நல்லா சீவணும். கேரட்டு பீட்ரூட் எல்லாம் சீவுவோம் இல்லையா, அதே மாதிரி இதை நல்லா சீவி துருவி எடுத்துக்கிடணும். நல்ல தேங்காய் பூ போல் வந்துடும். அதுக்கு பிறகு இந்த தேங்காய் பூ போல் இருக்குது பாருங்கள், அதை நல்லா புளியணும். அந்த கிழங்குல ஒரு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியோடு நம்ம போட்டு வேக வைக்கக்கூடாது. அதை நல்லா புளிஞ்சு இப்படி எடுத்துடணும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இந்த தண்ணி தூர ஊற்றிடணும், அது நமக்கு தேவையில்லை. இதில் தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா புட்டுக்கு நம்ம மாவு எப்படி பெசரி விரவி எடுப்போமோ அதை மாதிரி விரவி எடுக்கணும். அந்த உப்பு எல்லா இடமும் படணும். அதுக்காக நல்லா கொஞ்சம் அப்படி விரவி வைக்கணும். அப்புறம் புட்டு குழலை நல்லா கழுவிட்டு அதில் முதல்ல கொஞ்சம் தேங்காய், அப்புறம் அந்த துருவி விரவி வச்சுருக்கக்கூடிய மரவள்ளிக்கிழங்கு இதை போடணும். அடுத்து இன்னும் கொஞ்சம் தேங்காய், இன்னும் கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கு, இதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காய் வைக்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி வச்சு வேக வைக்கணும். புட்டுத்தூரையில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஆவி வந்த பிறகு அதில் வைக்கணும். ஆவி வந்த பிறகும் உடனே எடுக்கக்கூடாது. 1 நிமிஷம் இருந்து நல்லா வேகணும். இந்த ஆவியிலே நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு எடுத்து தட்டினா நல்லா மணக்க மணக்க இருக்கும். நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். இப்படி எல்லாம் வேக வச்சு நாம் எடுத்து வச்சுக்கிடணும். இதை கடலைக்கறி கூடயும் வச்சு சாப்பிடலாம், மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி இது கூடயும் வச்சு சாப்பிடலாம், சீனி வச்சும் சாப்பிடலாம், கருப்பட்டி காப்பி கூட்டி சும்மாவும் குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களையும் வந்து சேரும். நன்றி. நான் இன்றைக்கி இதை சும்மாவே சாப்பிட்டுட்டு கருப்பட்டி காப்பி குடிக்க போகிறேன். தேங்க்ஸ் ஃபார்